பக்தி தொண்டால் துர்வாச முனியின் கோபத்தையும் கட்டுப்படுத்தி விட்டார். துர்வாச முனி போன்ற மகா முனிவரையும் கட்டுப்படுத்தி விட்டார் அம்பரீஷ மகாராஜர். ஏதனால அம்பரீஷ மகாராஜர் சிறந்த பக்தர். அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா முதல் தரமான பக்தர். அவர் என்ன பண்ணார்னா தனது மனதை பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் ஈடுபடுத்தினார் தன் மனசை. பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக தனது வார்த்தைகளை பகவானின் திவ்ய குணங்களை வர்ணிப்பதிலும், தனது கைகளை பகவானின் ஆலயத்தை துவைப்பதிலும், தனது காதுகளை பகவானின் லீலைகளை கேட்பதிலும், தனது கண்களை பகவானின் திவ்ய ரூபத்தை தரிசிப்பதிலும், தனது உடலை பக்தர்களது உடல்களை தொடுவதிலும், தனது நுகரும் தன்மையின பகவானுக்கு அர்ப்பணித்த தாமரை மலர்களை நுகர்வதிலும், தனது நாவை பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைப்பதிலும், தனது கால்களை புனித ஸ்தலங்களுக்கும் பகவானது கோயிலுக்கும் செல்வதிலும்,